Welcome to 11CA Fantastic channel. இன்னைக்கு September 24 ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel and all for my 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. And RBI circular videos வந்து இப்போ available இருக்கு. Make use of it. So the first news is Indiaவோட first ever international beach side பிக்கிள் பால் டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கு அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து ரெண்டுமே நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் இன் சென்னை. ஸோ இந்த பிக்கிள் பால் பை த பே அப்படின்றது தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பீச் சைட் இன்டர்நேஷ்னல் பிக்கிள் பால் டோர்னமெண்ட். ஸோ இது வந்து 26th to 28th of September வந்து நடந்திருக்கு சென்னையில். ஸோ ரைஸ் அப் சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் தான் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன்டர்நேஷ்னல் பிக்கிள் பால் டோர்னமெண்ட், பே டோர்னமெண்ட். ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக் ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பிக்கிள் பால் அப்படின்ற கேமை வந்து ஃபேமஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நியூஸே பிக்கிள் பால் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கோயிங் ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு வைட். ஸோ இதோட மியூசிக் ஃபெஸ்டிவலையும் கம்பைன் பண்ணால், பிகாஸ் தேட் இஸ் த மியூசிக்ன்றது வந்து இந்தியாவில் இருக்க எல்லாரையும் ஒரு மாதிரி ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றதுனால அதையும் இதையும் கம்பைன் பண்ணி நியூ ஸ்போர்ட்ஸ் டூரிசமாக அவங்க கன்சிடர் பண்ணி லைஃப் ஸ்டைலோட ஹைப்ரிட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த பிக்கிள் பால் அப்படின்றது ஒன்று வந்து ஃபேமஸ் ஆகுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீஷே ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, லைக் கிரிக்கெட், ஃபுட்பால், இந்த மாதிரி த்ரோ பால், வாலிபால் அதெல்லாம் இல்லாமல் இந்த பாலும் வந்து கொஞ்சம் பிக்கிள் பாலும் பாப்புலரைஸ் ஆகணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஃபார்மேட் இது எல்லாமே வந்து பீச் ப்ளஸ் மியூசிக்கோட அப்போ தான் மீடியா கவரேஜ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் வந்து பிக்கிள் பால் பை த பே அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் 26 to 28 September. ரைசிங் அப் சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் யாருன்னா செல்வகுமார் பாலு அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் பேர் வந்து இனிமேல் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிக்கிள் பால் அப்படின்றது வந்து ஒரு பேடல் ஸ்போர்ட். டென்னிஸையும் பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி. ஸோ பேட்மிண்டன் சைஸ் கோர்ட்டில் லோவர் நெட்டில் விளையாடுறது தான் அந்த பிக்கிள் பால் அப்படின்ற டோர்னமெண்ட். ஸ்போர்ட்ஸ் டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணணும், ட்ராவல் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். செல்வகுமார் பாலு, ஃபவுண்டர் ஆஃப் RUC. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பீச் சைட் பிக்கிள் பால் டோர்னமெண்ட் இன் இந்தியா. அதனால தான் இட் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் திங். The next is ஆபிச்சுவலி, which Canada novelist and philosopher வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்ஸ் லைக் வம்ஷ விருக்ஷா, W நீடே மங்னே, 94 years ஆகுது அவருக்கு. ஸோ அவர் இப்போ வந்து பாஸ்டாகவே ஆயிருக்காரு. ஸோ அது யார் அப்படின்னா SL பைரப்பா. ஸோ இவரோட நாவல்ஸ் நாய் நேரலு, மத்தனந்தா, அந்த மாதிரி நிறைய நாவல்ஸ் வந்து இந்தியன் லிட்ரரி அண்ட் ஃபிலாசபியை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நேஷ்னல் நியூஸில் இவரோட டெத்தை வந்து பேன் இண்டியா லெவலில் ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அதனால தான். ஸோ இவரோட அவார்டோட லிஸ்ட் பார்த்திங்கன்னா 2016 பத்மஸ்ரீ, 2023 பத்மபூஷன், சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து 2010 வாங்கியிருக்காரு. ஸோ நிறைய இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறதுனால தான் ஹிஸ் டெத் இஸ் அனௌன்ஸ்ட் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, டிவி சேனல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் கூட காண்டலன்ஸ் தெரிவித்தார். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன் ரினியூட் இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் டு FX குளோபல் கோட் டு அலைன் வித் இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா RBI தான். ஸோ RBI இப்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்னு அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட்டை வந்து ரெனியூ பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் டு த FX குளோபல் கோட்? இந்த FX குளோபல் கோட் அப்படின்றது என்னென்னா, இட் கவர்ன்ஸ் த இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறது அதுதான். ஸோ அதில் உள்ள இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி எல்லாம் காமிக்கும். RBI வந்து இந்த சிக்னல்ஸ், இந்த ரெனியூவலை வந்து பண்ணுறதன் மூலிமா இந்தியாவோட அலைன்மெண்ட் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ரூல்ஸை மட்டுமே வச்சு இது பண்ணிகிட்ருக்காம நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு குளோபல் கைட்லைன்ஸை நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில், அதுவும் ஹோல்சேல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ ஃபாலோ பண்ணுறோம்.
ஸோ ஐஎன்ஆர் டாமினேட்டட் அண்ட் கிராஸ் பார்டர் ஃபாரெக்ஸ் டீலிங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபாரின் கவுண்டர் பார்ட்டிஸ் நம்மள்கிட்ட நம்மளோட இந்தியன்ஸோட ஆர் இந்தியன் ப்ராடக்ட்ஸோட அவங்க மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரூல்ஸும் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இன்க்ரீஸ்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி இப்போது ரைசிங், ஏன்னா ஒரு கண்ட்ரியுமே வந்து இன்டகிரேட் ஆகிருக்கு, குளோபல் இன்டகிரேஷன் அதிகமாக இருக்குது, மார்க்கெட் ப்ராக்டிசஸ் வந்து ஸ்க்ரூட்டினி அதிகமாக இருக்குது. அதனால் ஸோ நம்ம ஆஸ் அன் இந்தியன் கண்ட்ரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் த பேங்க் ஆஃப் கண்ட்ரி. ஸோ அவங்க அந்த ஃபாரின் கவுண்டர் பார்ட்டிஸ் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஸ்டேபிளாக நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஐஎன்ஆர் டாமினேட்டட், நம்மளோட இந்தியன் நேஷ்னல் ருப்பீஸ் டாமினேட்டட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் விஷயங்களை பண்ணணும் அண்ட் கிராஸ் பார்டர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் ரெனியூவல் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இது நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராக்டிசஸோட அலைன் ஆகுது. ஆல்சோ இன்டர்நேஷ்னலாக இருக்கிற பெஸ்ட் ப்ராக்டிஸ் இதுதான். ஸோ அதனால் நம்ம ரெனியூ பண்ணியிருக்கிறது இது நியூஸில் இருக்குது. ஸோ வாலண்டரி குளோபல் கோட் அப்படின்றது தான் இந்த எஃப்எக்ஸ் குளோபல் கோட். ஸோ இது வந்து 2017 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு குட் ப்ராக்டிஸ் ஃபார் ஹோல்சேல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கமிட்டி அவங்க தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எங்கேயுமே கொடுத்துருக்காங்க. குளோபல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கமிட்டி அவங்க தான் வந்து இந்த எஃப்எக்ஸ் குளோபல் கோட் அப்படின்ற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரம் தான் எஃப்எக்ஸ் குளோபல் கோடை மெயின்டைன் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அப்பப்போ அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் த அடாப்ஷன் பை பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் இந்த சென்ஸ் ஃபார்மலாக டிக்ளேர் பண்ணுறது மேட் பை த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ளூடிங் சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் குளோபல் கோட் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் எஃப்எக்ஸ் ஆப்ரேஷன்ஸில் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். வேறு ஒன்றும் இதில் இல்லை. நம்ம ரெனியூவல் பண்ணியிருக்கோம் ஆர்பிஐ, அதனால் அந்த டேர்ம்ஸ் பிகேம் இம்பார்ட்டண்ட். எஃப்எக்ஸ் குளோபல் கோட் அண்ட் த குளோபல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கமிட்டி அந்த நேம் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். தென் இந்த இது என்னென்னா ஹவு மெனி டேஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ் வந்து யூனியன் கேபினெட் ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 78 days. ஸோ இந்த 78 days worth ஆஃப் பிஎல்வி விச் இஸ் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஒர்த் உரியது அப்படின்னா 10.91 lakh. ஸோ நான் கெசட்டட் ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு இது உதவ போகுது. ஸோ மொத்தமாக கவர்மெண்ட் எவ்வளோ டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த துர்கா பூஜா தசரா டைமில் தான் வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவ்வளோ 10.91 lakh நான் கெசட்டட் ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு இந்த அமௌண்ட், இப்போ நான் சொல்ல போகிற அமௌண்ட்டை வந்து மொத்தமாக ஓகே. ஸோ 78 days worth ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ் வந்து தரப்போகிறாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ சேங்ஷன் ஆக போகுது அப்படின்னா 1,865.68 crore வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மேக்ஸ் ப்ரொடக்டிவிட்டி பிஎல்பி பெர் எம்ப்ளாயி ரிப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள பொறுத்து தே வில் கிவ். ஸோ கிளாஸ் ரூம் ஃபேக்ட் எப்போ வேணுமோ அது மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு, நாட் கிளாஸ் ரூம் ஃபேக்ட். ஸோ யா திஸ் இஸ் த திங். 10 இவ்வளோ வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மாரல் அவங்க ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு அந்த மாரல் இருக்கணும். தே ஹாவ் டு பி டிசிப்ளின். அவங்க வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணணுன்றதுக்காக இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசன் போனஸ் இந்த துர்கா பூஜா தசராலாம் ஒன்லி நார்த் இந்தியாவில் தானே ஃபேமஸ். நம்மளாம் இன்னும் அந்தளவுக்கு கொண்டாட மாட்டோம். ஏன்னா ரயில்வேஸ் ஃபுல்லாகவே அவங்க தானே நிறையா இருக்காங்க. ஸோ பிஎல்பி இஸ் அன் ஆனுவல் வெல்ஃபேர் ஆர் போனஸ் டைடு டு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரயில்வேஸ் ரெக்கார்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கும். ஸோ லார்ஜ் ஃபிஸ்கல் அவுட்லே வந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்து தே வில் கிவ் தேட் டு எம்ப்ளாயீஸ் டூ. ஸோ பெனிஃபிஷியரிஸாக குரூப் சி நான் கெசட்டட் ரயில்வே எம்ப்ளாயீஸ் ஆஃப் 10.something lakh இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து போய் சேரப்போகுது இந்த தசரா டைமில். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட், யூஎஸ் பேஸ்டு ஹெல்த் கேர் கம்பெனி வந்து ஒரு கம்பெனி குளோபல் கெப்பாசிட்டி சென்டரை வந்து ஹைதராபாத்தில் $75 million இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னா ஹெச்சிஏ ஹெல்த் கேர். ஸோ இந்த ஹெச்சிஏ ஹெல்த் கேர் ஜிசிசியை ஹைதராபாத்தில் $75 million வர்த்துள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி
கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 3000 எம்ப்ளாயீஸ்க்கு வேலை கொடுக்க போகிறாங்க பை 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் ஆப்ரேஷனுக்கு இது சப்போர்ட் பண்ண போது ஜிசிசிஸ் ஆர் இன்டகிரேட்டர்ஸ் ஆஃப் குளோபல் கம்பெனிஸ். ஏன்னா ஜிசிசிஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கனாமிக் சர்வேல கூட ஜிசிசிஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. தட் தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் ஜிசிசிஸ் தான் ஜிசிசிஸ்னால ஜிசிசிஸ் வில் பி லைக் இது என்னென்னா மெயின் சென்டர் வந்து ஸோ HCA ஹெல்த் கேர் குளோபல் கெப்பாசிட்டி சென்டரை வந்து ஹைதராபாத் தெலுங்கானாவில் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்றது தான் இப்போ இருக்க நியூஸ். ஸோ குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆஃப்ஷோர் சென்டர் தட் ஹேண்டில்ஸ் கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஐடி, ஃபினான்ஸ், அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம். மல்டிநேஷ்னலில் இருப்பாங்க. ஒரே ஒரு கம்பெனி இங்கே மட்டும்தான் அப்படி இருக்காது, நிறைய இடத்துல இருக்கும். பேசிக் கால் சென்டர்ஸ் மட்டும் இங்கே வச்சுருப்பாங்க. ஹை வேல்யூ ஹப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ மெயின் ஒர்க் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கும். HCA ஹெல்த் கேர் அப்படி ஜிசிசி இங்கே வைக்க போகிறாங்கன்னா அவங்களோட மெயின் இது எங்கே இருக்குது அப்படின்னா US, UK இந்த மாதிரியான இடத்துலலாம் இருக்குது. பட் மெயின்லி தே ஆர் US பேஸ்டு ஹெல்த் கேர் ப்ரொவைடர். 192 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. 2500 கேர் சைட்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வச்சுருக்காங்க. அக்ராஸ் US அண்ட் UK தான் ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு இல்லை, US அண்ட் UK மட்டுமே 2500 கேர் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஹை குவாலிட்டி பேஷண்ட் கேர் தே ஆர் டூயிங். ஸோ அதில் தான் ஒன்று ஜிசிசி இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, அதுவும் ஹைதராபாத்தில். That's it. Which Indian PSU is planning to bulk purchase nuclear reactor as part of the India-ஓட டார்கெட் ஆன 100 gigawatt nuclear capacity by 2047 இருக்கு இல்லையா? ஸோ அது யார் பண்ண போகிறோன்னா NTPC தான். ஸோ NTPC is going to buy bulk procurement of nuclear reactor. ஸோ 700 megawatt production பண்ணுறதுக்காக 700 to 1730 மெகாவாட்டுக்குள்ளே அந்த ரேஞ்ச் வந்து இருக்க போது ஃபாசில் ஃபியூவல் டிபெண்ட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் PSU NTPC. ஸோ தே ஆர் பையிங் அதுவும் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நியூக்ளியர் ரியாக்டர்னா, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்தியாவோட நியூக்ளியர் கெப்பாசிட்டியை வந்து 100 gigawatt வந்து நம்ம 2047 மாற்றணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளான் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் பிளான்ட் மட்டும் ப்ரொக்யூர் பண்ணலாம் நம்ம அந்த ஒரு ஐடியாவில் இருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டைம் லைன் எதுவும் ஒன்றும் கொடுக்கல. பட் 700 to 1730 மெகாவாட் இருக்க போகுது. அது மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கோயிங் டு என்ஹான்ஸ் த நியூக்ளியர் டார்கெட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இது ஆட் ஆன் ஆகும். ஆஸ் பர் த RBI டேட்டா இன் செப்டம்பர் 2025 இந்தியா ஸ்டேட்ஸ் கலெக்டிவ்லி ரைஸ் எவ்வளோ இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ எப்போவுமே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் G-Section மட்டும் பார்க்குறோம், விச் இஸ் ப்ரொவைடட் பை RBI ஓட ரீட்டைல் இதில் இருக்கும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ரிலீஸ் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 23 செப்டம்பர் 2025 ஸோ இந்த SGS ஆக்ஷனில் 27,000 crore வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, நோட்டிஃபை பண்ணாங்க. 11 ஸ்டேட் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 25,000 crore வந்து G-Sex விற்று முடிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் ஆக்ஷன் ஹெல்ட் ஆன் 23rd 2025. ஸோ வெறும் 11 states ரைஸ் 25,000 crore அவுட் ஆஃப் நோட்டிஃபை பண்ணது 27,000 crore. ஸோ சில ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்து வாங்கலைன்னு அர்த்தம். இதில் வந்து எந்தெந்த ஸ்டேட் எவ்வளோ க்ரோருக்கு அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் செல் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா தான் ஹையஸ்ட் 5,000 crore. மற்றபடி பீகார், தமிழ்நாடு ரெண்டுமே 4,000 crore அண்ட் வெஸ்ட் பெங்கால் 2,500 crore. ஸோ லார்ஜ் டேர்ம் ஃபண்ட்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஈல்டு ரேஞ்ச் வந்து 6.7 to 7.45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் சேம் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் தான், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக தான் இது இருக்கும். குவாண்டம் ஈல்டு, பிட்டர்ஸ் அப்பிடைட் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஈல்டு இந்த சென்ஸ் இது என்னதுன்னா எவ்வளோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்றது தான் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாரோவிங் காஸ்ட் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது மெச்சூரிட்டி வந்து மோஸ்ட்லி இது எல்லாத்துக்குமே வந்து 10 to 26 இயர்ஸ்க்குள்ளே தான் மெச்சூரிட்டி இருக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னாலே அப்படி தான். அண்ட் ரீஇஷ்யூங் ஆல்சோ நடக்கும். எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸ்லேயே நிறைய லிக்விடிட்டி தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரா பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். MNRE
லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வாட் இஸ் த இந்தியாவோட எஸ்டிமேட்டட் கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பவர் பொட்டன்ஷியல் இன் டிசி கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 3343 GW. ஸோ அப்டேட்டட் நேஷ்னல் சோலார் பொட்டன்ஷியல் எஸ்டிமேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்என்ஆர்இ நம்மளுக்கே தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ அவங்க தான் வந்து இந்த இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி ஓட சேர்ந்து அவங்களோட நோடல் ஏஜென்சியான நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜியோட அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காம்ப்ரிஹென்சிவ் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பிவியோட பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, சோலாரில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம் இல்லையா, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. 3343 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3343 GW பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. இது வந்து எவ்வளோ லேண்டை வந்து வெஸ்ட்லேண்ட் எடுக்கும் அப்படின்னா, இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்கொயர் 27,571.39 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீஸிபிள் வெட்லேண்ட் வந்து எடுக்கும். அண்ட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதில் உள்ள நேஷ்னல் சோலார் பிவி பொட்டன்ஷியல் அசஸ்மெண்ட் அவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. என்ஐஎஸ்சி அவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. சீரீஸ் நேம் தான் இந்த பிவி பொட்டன்ஷியல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி, NISCயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து எந்த பேங்க் 1100 crore வந்து ரீஃபினான்சிங் ACME சோலாருக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஃபினான்சிங் மூலமா 300 MW ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்டை வந்து ராஜஸ்தானில் இந்த ACME சோலார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வேறு யாரும் இல்லை, SBI தான். ஸோ SBI 6 months ஆப்ரேஷனல் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்துட்டு தான் இந்த ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ SBI 1100 crore வந்து 300 MW சோலார் பவருக்காக ACME சோலாருக்கு கொடுத்துருக்காங்க, ரீஃபினான்சிங் பண்ணியிருக்காங்க டீலு. ஸோ 6 months ஆஃப் ஆப்ரேஷனல் ட்ராக் ரெக்கார்டை பார்த்து தான் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்சிங் காஸ்ட்டை வந்து அப்ராக்சிமேட்டாக 100 basis points வந்து இது ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி கம்பெனியோட கிரெடிட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்தன் பண்ணும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ரீஃபினான்சிங் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து விச் செக்டார் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் க்ரோத் அமௌண்ட் இந்தியாவோட 8 core இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது 2-3 நாளாகவே எல்லா பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் வந்துட்டுருக்கு. ஸ்டீல் தான். ஸோ இந்தியாவோட 8 core இண்டஸ்ட்ரீஸ் எதெல்லாம் 8 core இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா, ஸ்டீல், கோல், சிமெண்ட்டுக்கு அப்புறம் மற்ற எந்த 8 core இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னா, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், சிமெண்ட், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர், ஸ்டீல், கோல், சிமெண்ட், ஆல்ரெடி கோல் சொல்லிட்டேன், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது 8மே வந்து 8 core இண்டஸ்ட்ரீஸ். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 40.27 வெயிட்டோடு இருக்கிறது இன் IIP, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இண்டெக்ஸில் 40.27% வந்து இந்த 8 core இண்டஸ்ட்ரீஸ் தான் வெயிட்டேஜ் கொடுக்கறதுனால இந்த 8 core இண்டஸ்ட்ரீஸோடது மந்த் ஆன் மந்த் நம்ம பார்ப்போம். IIP பார்த்தாலும் இதையும் பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 8 core இண்டஸ்ட்ரீஸ் மந்த்லி இண்டெக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி ஆஃப் DPIIT தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் லாஸ்ட் மந்த் ஆன ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டீல் தான் நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு. 6.3% வந்து க்ரோ ஆகிருந்திருக்கு. ஸோ இந்தியாவோட ஃபவுண்டேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத வந்து இது சொல்லுது. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். இது எல்லாமே வந்து நம்ம இதிலேயே இருக்குது. 14% ஸ்டீலாக, கோல் வந்து 11, சிமெண்ட் வந்து 6%. ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் மந்தோடது. தென் ஸ்டேட் வைஸ் பர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க ஆகஸ்ட் மந்தில். ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து ஹையஸ்ட்டாக க்ரோ ஆயிருந்தது டியூ டு த மான்சூன் டிமாண்ட். கோலோடது வந்து ஸ்ட்ராங் க்ரோத் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த பவர் செக்டர் டிமாண்ட். க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து கம்மியாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் டிக்ளைன். சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் ஸ்டெடி க்ரோத் இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் பூஸ்ட் இருந்ததுனால. ஃபர்டிலைசர் சீசனல் அப்சிங்னால பிஃபோர் ராபி ஸ்வாபிங்க்கு முன்னாடி ஒரு மாதிரி நியூட்ரலாக தான் இருந்திருக்கு. ஸோ that's it with this. Next வந்து which international bank has become the largest shareholder of Yes Bank after acquiring the additional 4.22% stake? Sumitomo Mitsui Bank Corporation. ஸோ இது வந்து இவங்க கண்டிப்பாக இந்த
ஷேரை வாங்க போகிறாங்க அப்படின்றது வந்து 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ க்ரோர் வர்த் உள்ள இந்த ஷேரை தே ஆர் கோயிங் டு பை இட் ஃப்ரம் எஸ்பிஐ அப்படின்றது நியூஸில் ஆல்ரெடி வந்துட்டு இருந்தது தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்துச்சு நியூஸ் பேப்பர்ஸில். இப்போ கன்ஃபார்மாக அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக எஸ்பிஎம்சியோட ஷேர் ஹோல்டிங் வந்து 24.22%. ஸோ அவங்க தான் வந்து மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. எஸ்பிஐயோட ப்ரீவியஸ் ஷேர் ஹோல்டிங் 24%. ஸோ அதுதான் அங்கே வந்து இப்போது 10% அப்ராக்சிமேட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு. பிகாஸ் இது நம்மளுக்கே தெரிஞ்சது தான், எஸ் பேங்க் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தபோது அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்தது எஸ்பிஐ தான். ஸோ தே மேட் மோர் சேஞ்சஸ். ஸோ எஸ் பேங்க்கோட ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே 2004 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ராணா கபூர் அண்ட் அஷோக் கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஹை குவாலிட்டி ப்ரைவேட் செக்டார் பேங்காக தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக 2004 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 2004 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 2010 அப்போது தே பிகேம் த 4th largest பேங்க் இன் ப்ரைவேட் செக்டார். ஸோ ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஆக்சிஸ்க்கு அப்புறம் எஸ் பேங்க் அப்படின்னு இருந்தது. நியூ ஏஜ் டிஜிட்டல் பேங்க் எல்லாம் வந்து இந்தியாவில் இவங்க தான் மார்க்கெட் பண்ணாங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கடைன்னு கூடுச்சு. ஸோ ஹை ரிஸ்க் லெண்டிங்லாம் அதிகமாக கொடுத்துருந்ததுனால 2015 வந்து இவங்களோட ஸ்டேட் வந்து ரொம்ப வேர்சன் ஆச்சு. ஐஎல்என்எஃப்எஸ் கிரைசிஸ்க்கு அப்புறம் டிஹெச்எஃப்எல், ரிலையன்ஸ் ஏடிஜி பிரச்சனைக்கு அப்புறம் எஸ்எல் குரூப் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிஃபால்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஒன்று ஒன்றா. ஸோ அண்டர் ரிப்போர்ட்டட் என்பிஏ பேட் லோன்ஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது இந்த பர்டிகுலர் கம்பெனி மேலே. 2018 ஆர்பிஐ ஃபவுண்ட் இந்த எஸ் பேங்க்கோட ரிப்போர்ட்டட் என்பிஏ விசஸ் ஆக்சுவல் என்பிஏ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ராணா கபூர், ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் எஸ் பேங்க், ஹூ வாஸ் ஆல்சோ த சிஇஓ தென், ரெஃப்யூஸ் பண்ணார், இதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டச்டே பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேங்க்கோட ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்த ரவ்னீத் கில் தான் வந்து சிஇஓவாக 2019 அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு, அதுக்கப்புறம் பேட் லோன்லேருந்து, வீக் கேபிட்டல், லாஸ் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ்லேருந்துலாம் கொஞ்சமாக அதை வெளியில் கொண்டு வந்தாங்க 2019 விச் இஸ் ரஃப்லி 5-6 இயர்ஸாக தான் இதை வந்து கொஞ்சம் பேக் டு நார்மல் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த டைத்தில் லிக்விடிட்டி க்ரைசிஸ் இருந்தப்போ, எஸ்பெஷலி மார்ச் 2020 ஆர்பிஐ வந்து மொரட்டோரியம்லாம் போட்டாங்க. தேட் எஸ் பேங்க்கில் உள்ள பாரோவர்ஸ் எல்லோரும் வந்து 2020 மேக்ஸிமம் 50,000 தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும், பேங்க் ரன்னை வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்கியூ பிளான்லாம் கொண்டு வந்தாங்க. ரெஸ்கியூ பிளானில் ஆர்பிஐ கொண்டு வந்ததில் எஸ்பிஐ அண்ட் அதர் பேங்க்ஸ் லைக் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், கோட்டா இவங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக எஸ்பிஐ தான் இருந்தாங்க. 30% ஷேர் வந்து அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. ராணா கபூரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இடி, சிபிஐ கேசஸ்லாம், ஃப்ராட் அண்ட் மணி லாண்டரிங் கேசஸ்லாம் அவர் மேலே ஃபைல் பண்ணாங்க. தென் இந்த மொரட்டோரியம் லிஃப்ட் பண்ணிவிட்டு தே ஸ்டார்டட் ரெக்கவரிங் த பேங்க். ஸோ பிரசாந்த் குமார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐயில் உள்ள ஒரு ஆஃபீஸரையே வந்து இதில் சிஇஓவாக போட்டு பேலன்ஸ் ஷீட் க்ளீன் பண்ணாங்க, என்பிஎஸை ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, கேபிட்டல் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ரீட்டைல் பேங்கிங், ஏன்னா எஸ்பிஐ மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்க் 30% ஷேர் ஹோல்டிங்கோடு இருக்கும்போது கேபிட்டல் ரைசிங் வாஸ் ஈஸி பை தென். பில்டிங் ரீட்டைல் பேங்கிங் அண்ட் டிஜிட்டல் ஃபோக்கஸ்லாம் வந்து ரொம்ப கீனாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஹை க்ரோத் க்ளோரி வந்து நடந்தது. அதுக்கப்புறம் அக்ரெசிவ் லெண்டிங்லாம் கம்மி பண்ணிவிட்டு ரெகுலேட்டரி ஓவர் சைட்குள்ளே வந்தாங்க ஆர்பிஐக்குள்ளே. ஸோ என்ன தான் ப்ரைவேட் பேங்க்காக இருந்தாலும் ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் இந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் எப்படி அதை பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ரீசெண்டாக இண்டஸ்இண்ட் பேங்க் இஸ் ஆல்சோ இன் த சேம் பொசிஷன். ஸோ லெட்ஸ் see what happens with that. இந்த மாதிரியே இண்டஸ்இண்ட் பேங்க்கோட சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, விரல் தமாலியா. இது ஏற்கனவே வந்த நியூஸ் தான், நத்திங் நியூ. தென் கவுன்சில் பிரசிடென்ட் சர்டிஃபிகேட் ஃபார் த ப்ராக்ரஸ் இன் ஏவியேஷன் சேஃப்டி ஓவர் சைட்டுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி அவார்டு வாங்கியிருக்காங்க, ஐசிஓஏ தான். ஸோ ஐசிஓஏ கவுன்சில் பிரசிடென்ட் சர்டிஃபிகேட் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் ஏவியேஷன் சேஃப்டி ஓவர்சைட் வந்து இந்தியா அவார்ட் பண்ணியிருக்காங்க. தென் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அவார்டட் இந்தியாவோட கவுன்சில் பிரசிடென்ட் சர்டிஃபிகேஷன் ஃபார் மேக்கிங் சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் இந்த சேஃப்டி ஆஃப் ஓவர்சைட் கேப்பபிலிட்டிஸ். பட் நம்ம மேலே வந்து கொஞ்சம் அலிகேஷன்ஸ் இருந்தது. லாஸ்ட் இயர்லாம் வந்து நம்மளோட ஃப்ளைட்ஸ் அதிகமாக வந்து க்ராஷ் ஆக ஆரம்பித்ததுனால. ஸோ அதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போது.
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரை சர்வீஸ் அகாடமியா டெக்னாலஜி சிம்போசியம் நடந்திருக்கு. அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃபாஸ்டர் அகாடமிக் அண்ட் மிலிட்ரி கொலாபரேஷன் இன் டிஃபென்ஸ் R&D. ஸோ அதுதான் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. 62 டாப் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சைன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நிறைய MOUs லாங் டேர்ம் MOUஸ்லாம் சைன் ஆகிருக்கு. எல்லாமே டிஃபென்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரி வந்து நியூ விசாவை வந்து October 1, 2025 லான்ச் பண்ணுவாங்க டு அட்ராக்ட் ஸ்டெம் டேலண்ட்ஸ். ஸோ இது வந்து சைனா தான். ஸ்டெம் டேலண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸில் இருக்காங்க இல்லையா H1B விசாவில், ஸோ அவங்க எல்லாரையும் திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காகவும் இதை பண்ணுறாங்க. ஸ்டெம் இந்த சென்ஸ் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கவங்க தான் அங்கே போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்க ஆல்டர்னேட்டிவாக இங்கே இருக்கணும், சைனாலேயே வரணும், சைனாவில் நிறைய நியூ இனோவேஷன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த விசா அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனா ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ் இன் ஸ்டெம் ஃபீல்ட்ஸ். ஸோ சைனீஸ் பீப்புள் அங்கே இருக்கிறவங்க வர்றது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியன் பீப்புளுமே அங்கே இருக்கவங்க இங்கே வரலாம் இல்லையா. ஸோ அதனால தான் இதை பண்ணியிருக்காங்க. வித்தவுட் நீடிங் அண்ட் இன்விடேஷன் லெட்டர் ஆர் லோக்கல் ஸ்பான்சர் நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச், எஜுகேஷன், கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், ஆண்டர்பிரினர்ஷிப் இது எல்லாத்தையும் தே ஆர் அலோவிங். ஸோ நெக்ஸ்ட்டு USA சைனா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் நாட் ஸோ பேட். In September, how many additional PG and UG medical seats has Union Cabinet வந்து phase 3 of central sponsored schemeக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லனா 5,000 PG and 5,000 ப்ளஸ் UG. இது வந்து நம்ம இதை பட்ஜெட்லேயே ப்ராமிஸ் பண்ணது தான். ஸோ இது வந்து நம்ம டாக்டர்ஸ் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது இந்தியாவில், பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது, டாக்டர்ஸ் கவுண்ட் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைன்ற கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிற விதமாக பட்ஜெட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம். ஸோ இப்போது அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. Then what is the total financial outlay approved by DSR scheme, capacity building and human resource development in the 15th finance commission cycle? So 2,277.40 crore அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ மேஜர் R&D இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அகாடமிக் சென்டர்ஸ் இதில் கவர் ஆகும் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21 to 26 வரையும் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஹை குவாலிட்டி ஸ்டெம் ரிசோர்ஸஸ் இருக்கணும், யங் ரிசர்ச்சர்ஸை சப்போர்ட் பண்ணணும், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ரிசர்ச்சர்ஸ்க்காகவே. ஸோ அவங்களுக்கு ஸ்டைஃபன்ஸ் கூட கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் வருது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. த கேபினெட் அப்ரூவ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 4-lane செக்ஷன் ஆஃப் ஓகே பீகாரில் தான். அதனுடைய டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து 3,822 crore. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பீகார் ரிலேட்டடாக கனெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தென் அகெயின் 104 கிலோமீட்டர்ஸ் ஒர்த் உள்ள ரயில்வே லைனும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் இட், இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தென் விச் இந்தியன் ஸ்டேட் ரீசெண்ட்லி ECC டே அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ICDS ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா டாய் மேக்கிங் செஷன்ஸை கொண்டு வந்தாங்க. பிகாஸ் இந்த பட்ஜெட்லேயே வந்து டாய் ரிலேட்டடாக வந்து நிறையா அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவை குளோபல் ஹப்பாக மாற்றணும் டாய் இண்டஸ்ட்ரீஸில், டாய்ஸ் ரிலேட்டடாக. ஏன்னா இப்போலாம் பார்த்தா சைனீஸ் டாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த டெவலப்மெண்ட் கஸ்டர்ஸ், டாய் மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது மக்களுக்கு, மேட் இன் இண்டியா அப்படின்ற பிராண்டை வந்து ஹை குவாலிட்டி, யூனிக், இன்னோவேட்டிவ், சஸ்டைனபிள் டாய்ஸாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அதுக்கு ரிலேட்டடாகவே பண்ணியிருக்காங்க மணிப்பூரில். ஸோ டாய் மேக்கிங் இண்டஸ்ட்ரி ECE டே அண்டர் ICDS ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அங்கே வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டே, பிஷ்ணுபூர் அண்ட் டாய் மேக்கிங் செஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க கம்ஜாங் டிஸ்ட்ரிக்டில். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஸ்பெஷல் கேம்பெயின் 5.0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வச்சாட்டாக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நித்தி ஆயோக் தான். ஸோ இதெல்லாம் வந்து வெரி வாட் டு சே ரிப்பீட்டேட்டிவ் திங். இந்த மந்த்லையும் நெக்ஸ்ட் மந்த்லேயும் இந்த கிளென்லினஸ் ரிலேட்டடாக நிறையா வரும். பிகாஸ் ஆஃப் அந்த October 2 வந்து வி ஹாவ் வாட் இஸ் தட் காந்தி ஜெயந்தி அப்போது இந்த ஸ்வச் பாரத் வந்து லான்ச் பண்ணதுனால இது ரிலேட்டடாக இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ பெண்டிங் ஃபைல்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் கிளென்லினஸை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் வருஷம் வருஷம் நடக்கிறது தான் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின். ஸோ ஸ்வச் பாரத் மிஷனும் வந்து அந்த மிஷனில் ஒரு பார்ட்டாக இதெல்லாம் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் வந்து இதை பெண்டன்சி ஆஃப் டிஸ்போசல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதில் வந்து ஒவ்வொரு டேவும் இது வரதான் செய்யும். விச் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்
25th to 28th ஆஃப் செப்டம்பர் வந்து நடக்க போகிறது. குளோபல் ஃபுட் ஹப்பாக ஆக்கிறதுக்குன்னா வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2025. ஸோ இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4th எடிஷன் வந்து நடக்க போகுது இந்த வருஷம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் இதை ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஃபுட் ப்ராசஸிங் பொட்டன்ஷியல் இந்தியாவில் எப்படி இருக்குது அதை காமிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஃபுட் வேல்யூ அதெல்லாம் வந்து அதிகப்படுத்தணும். நம்மக்கிட்ட வந்து ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இருக்குது. அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரி. ஸோ ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்கிறது வந்து பிஎல்ஐ ஸ்கீம் வேரியஸ் விஷயங்களுக்கு இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நிறையவே இருக்குது. ஸோ அதில் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 21 to 27 10,900 crore அவுட்லேயோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ட் பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சப்ளை செயின் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஸ்கீம் வந்தது. தென் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம், பிஎம் ஃபார்முலேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து இதை அதிகப்படுத்துறதுக்காக இருக்கிறது. இந்தியாவில் அந்த ஒரு குளோபல் ஹப்பாக மாற்றுறதுக்காக. ஆப்ரேஷன் க்ரீன்ஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்கீம் டு ஸ்டெபிலைஸ் த ப்ரைஸஸ் அண்ட் என்ஷூர் வேல்யூ அடிஷன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லையுமே சொல்லுவாங்க, ஆனியன் ப்ரைஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் எஸ்பெஷலி தீபாவளி சீசனில் மழை பெய்யறதுனால ஆனியன் ப்ரைஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம கவர்மெண்ட்டே வந்து மார்க்கெட்டில் ஸ்டோரேஜில் உள்ள ஆனியனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து போச்சு, எக்ஸிஸ்டன்ஸில் இருந்து அவங்களால திரும்ப இன்னமும் வர முடியல அப்படின்றது தெரிஞ்சதுனால கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபுட் அண்ட் பேசிக் இந்த டாப்னு சொல்லுவாங்க, இந்த டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, இது மூணுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹிந்தி பெல்ட்டில் உள்ள பீப்புள் கொஞ்சம் ப்ரைஸ் ரைஸ் ஆனாலும் சென்சிட்டிவான விஷயம். அதுவும் இப்போ வந்து எலெக்ஷன்ஸ்லாம் வருதுன்னா விச் இஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால தான் which Indian state recently announced the development of 10 new medical colleges under PPP மாடல் மூலமா 3,700 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் காஸ்ட் இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் தான். ஸோ தே ஆர் ஆல்சோ கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் டெவலப்மெண்ட். ஸோ 10 நியூ மெடிக்கல் காலேஜ் கட்டப்படுறதா சொல்லியிருக்காங்க. which is a good thing. Then what is the total outlay of government approved package in 2025 revitalized India shipping and maritime ecosystem அப்படின்னா 69,725 crore. ஸோ ஷிப் பில்டிங் அண்ட் மேரிடைம் எக்கோசிஸ்டம் வந்து இந்தியாவில் நல்லா வளரும் அப்படின்றதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து நிறையா டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் தான் ஸ்கில்லிங் கொடுக்க முடியும். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வேணும். அண்ட் நிறைய ஷிப் பில்டிங் இந்தியாவில் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறையா இப்போ இருக்க ஷிப் பில்டிங்கில் வந்து மேக்ஸிமம் 88% இண்டிஜினியஸாக நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ 100% வேணும். அதுக்கு இன்னும் நிறையா ஸ்கில்லிங் வேணும், நிறையா டெக்னாலஜி வேணும். எஸ்பெஷலி பில்டு பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸ்லோவாக. ஸோ ரிலேட்டட் ஸ்கீம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஸோ March 31st 2036 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 24,736 crore வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்சென்டிவாக இண்டிஜினியஸாக ஷிப் பில்டிங் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு இருக்குது. 25,000 crore வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதில் 20,000 crore வந்து மேரிடைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டாகவே இருக்குது. இதில் 49% கவர்மெண்ட்டோட ஸ்டேக் இருக்குது. 5,000 crore வந்து இன்சென்டிவ் ஃபண்ட் டு லோவர் த காஸ்ட் ஆஃப் பாரோவிங் அது பண்ணுறாங்க. ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. ஹார்மனைஸ்டு மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ we do have more schemes related to ஷிப் பில்டிங். தென் 2 லொக்கேஷனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நியூவாக ஏசி பஸ் சர்வீஸ் வந்து டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா டெல்லி அண்ட் பரூச். ஸோ டெல்லியோட சிஎம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டட் ஃபேர் கலெக்ஷன் சிஸ்டம்குள்ளே தான் வருது. ஸோ சலோ ஆப் அப்படின்னு ஓஎன்டிசியோட பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதோட இன்டகிரேட் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் அன் ரிசல்ட் ஆஃப் MOU சைன்டு பிட்வீன் டெல்லியோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்பரேஷன் அண்ட் கனரா பேங்க். ஏன்னா இந்த ஆட்டோமேட்டட் ஃபேர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக டெல்லியோட இன்டர்ஸ்டேட் பஸ் கனெக்டிவிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணோம், எஸ்பெஷலி ரீஜனல் பிளேசஸில். ஸோ ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அதிகமாகும், ஃபேர் கலெக்ஷன் இருக்கும். அதனால ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த சிட்டி வந்து ஸ்டார்ட் அப் கான்க்ளேவை ஹோஸ்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டார்ட் அப் கான்க்ளேவை இனாகரேட் பண்ணது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஸோ காந்தி நகரில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மகாத்மா மந்திர், காந்தி நகர், குஜராத்தில். ஸோ நேஷ்னல் லெவல் கான்க்ளேவ் 1000 ஸ்டார்ட் அப்ஸ் 5,000 இன்னோவேட்டர்ஸ் ஃப்ரம் 20 இந்தியன் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா 2016 வந்தது. 10 years ஆக போகுது நெக்ஸ்ட் இயர். ஸோ அதனுடைய முன்னோட்டம் தான் இதெல்லாம்.
விசாகப்பட்டினம் டிக்ளரேஷன் 2025 மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? இது விசாகப்பட்டினம் டிக்ளரேஷனை வந்து 28th நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கவர்னன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் சிவில் சர்வீஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ விசாகப்பட்டினம் டிக்ளரேஷன் அடாப்ஷன் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் கவர்னன்ஸ், ஏஐ இன்டகிரேஷன், சிவில் சர்வீஸ் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணணும். எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது, நம்மளும் மாறணுன்றது தான். விக்சித் பாரத்தாக மாறணும்னா இதுவும் தானே அதில் ஒரு பார்ட். ஸோ மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் தான் விஷன். ஸோ கிரேட் அப்படின்னு அமெரிக்காவை சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்மளும் வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் எப்போவுமே மெகா அப்படின்னு சொல்லுவாங்க, மாகா அப்படின்னு சொல்லிட்டு, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். இது மாகா. மெகான்னு நம்ம சொன்னோம், ஏன் மேக் இந்தியா கிரேட் அகெயினா சம்திங். நோ, இந்த மினிமம் கவர்னன்ஸ் மேக்ஸிமம் கவர்னன்ஸை தான் வந்து அதே தான் வாட் இஸ் தட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஏஐ, பிளாக் செயின், ஐஓடி, டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்னு நிறையா டிஜிட்டல் சர்வீசஸ் இருக்குது. பப்ளிக் சர்வீசஸ்லேயும் அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் சம்படா 2.0 அப்படின்றது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் அக்ரோ இனோவேஷன் அண்ட் மார்க்கெட் லிங்கேஜ். ஸோ மத்திய பிரதேஷ் லான்ச் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது, டிஜிட்டல் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் ஒரு தடவை ஜஸ்ட் ரீட் இட். ஏன்னா எப்போ வேணாலும் உங்கள்கிட்ட இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கேட்கலாம். அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த பண்டில் பர்ச்சேஸ் அண்ட் ஆர்பிஐ சர்க்குலர் இதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் த அப்கமிங் எக்ஸாம் சைக்கிள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்.